அவங்க என்கிட்ட கோவப்பட்டு பேசினது என்ன அவங்க தப்பா நினைச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்ல. அத நினைச்சு நான் என்னைக்கும் வருத்தப்பட போறதும் இல்ல. அவங்க என்னோட அப்பச்சி. அவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. என் கவலைய அவங்கள நினைச்சுதான். எப்படி கம்பீரமா வாழ்ந்த மனுஷன், எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்ச மனுஷன், ஒன்னும் இல்லாதவங்க மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கிறத பாக்கும்போது என் மனசே உடைஞ்சிருச்சத்த. பார்த்த எனக்கே இப்படி இருக்குன்னா நல்லா வாழ்ந்த மனுஷன் அந்த நிமிஷம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல அத்த. என்னைய தூக்கி எறிஞ்ச என் அப்பச்சி உமாதான் இனி எல்லாரும் மலை போல நம்பி இருந்தாங்க. ஆனா அவ நமக்கு தான் கெடுதல் பண்றான்னு பார்த்தா அவளை நம்பின அப்பச்சியையும் ஏமாத்திட்டா. அதத்தான் அத்தை என்னால பொறுத்துக்கவே முடியல. பெத்த அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை எந்த மகளாவது பண்ணுவாளா? பெத்த மகளுக்கு கடைசி காலத்துல சோறு போடுவாங்கன்னு நம்பினாரு. 2 பேருமா என்ன இப்படி கூறு போட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது நான் செத்துட்டேன் அத்தை. அவங்க மனசு எம்புட்டு காயப்பட்டிருந்தா அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிருப்பாங்க. 4 பிள்ளைகளை பெத்தும் இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டாக. அவன் என் அப்பச்சி எங்களை எம்புட்டு கஷ்டப்பட்டு அவன் பண்ண தப்புனாலதான் அவங்க அப்பச்சி ஊர் முன்னாடி சொத்தை அவங்க குடும்பத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. ஆக மொத்தம் நான் பெத்த 2 பிள்ளைகளாலதான் அந்த பெரிய மனுஷனுக்கு இம்புட்டு அவமானமும் அசிங்கமும். அத்தை அவங்கதான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? வாடா மாப்பிள. டென்ஷனா இருக்காவ. டேய் என்னடா மாப்பிள யோசிக்கிற? எது வரனாலும் பாத்துக்கலாம். எது வண்டிய கிளம்பு. அவன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்ற செய்திதான் என் காதுல கேட்கணும். அதுலதான் எல்லாரோட கனவு, ஆசை, கௌரவம் இதெல்லாம் அடங்கி இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. ஐயோ என்னன்னு சொல்லிதான் தொலைங்களேன். போச்சுமா, இந்த தடவையும் போச்சு. அம்மா, அமுதா, இத மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரோட நம்பிக்கைய நான் வீணடிச்சிட்டேன். நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அப்படி இருந்தும் ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு அவ்வளவுதான், படிப்பு ஏறல. உங்க கனவு, ஆசை எல்லாம் என்னால
நிறைவேற்ற முடியல. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருக்குமா? யோசி, நீ ஒண்ணு கவலைப்படாதயா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அமுதா, என்ன மன்னிச்சிரு அமுதா. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு அமுதா. உன் கனவை, நீ உங்க அப்பச்சிக்கிட்ட விட்ட சவால என்னால நிறைவேற்ற முடியல. என்ன மன்னிச்சிரு அமுதா. அமுதா, என்ன தொடாதீங்க, தள்ளி போங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியலன்னா என்ன மனுஷன் நீங்க? உங்க ஒருத்தரை எம்புட்டு பேரு நம்பணும், எம்புட்டு பேரு கஷ்டப்பட்டாங்க. எத்தனை பேரோட நம்பிக்கையையும் உழைப்பையும் எல்லாத்தையும் வீண் பண்ணிட்டிய. நம்மள எல்லாரும் எவ்வளவு அவமானப்படுத்தினாக, அசிங்கப்படுத்தினாக, நம்ம மேலவே வரக்கூடாதுன்னு எவ்வளவோ பண்ணாக. இதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சிருந்தா தோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருப்பியாளா? உங்களுக்காக நான் என்னோட அப்பச்சி, என்னோட குடும்பம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன். அதுக்கு இப்போ எந்த அர்த்தமும் இல்லாம பண்ணிட்டிய. ஆம்பளைன்னா ஏதாவது சாதிச்சு காட்டணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால பண்ண முடியல. நீங்க என்ன மட்டும் ஏமாத்தல, உங்களை நம்பி இருந்த பல பேரை ஏமாத்திட்டிய. நீங்க நிச்சயம் வாத்தியார் ஆயிருவிய நம்பினா உங்க அம்மாவை ஏமாத்திட்டிய. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சீட்டு கொடுத்தாரு அந்த HOD-ய ஏமாத்திருக்கிய. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களே உங்க ஃப்ரெண்டு, அவங்களையும் ஏமாத்திட்டிய. சரி, செல்வா அப்புச்சி யாருங்க? அவங்க நீங்க பரீட்சை எழுதணும்னு எம்புட்டு கஷ்டப்பட்டாத அந்த மனுஷன், அவங்களையும் ஏமாத்திட்டிய. எல்லாத்துக்கும் மேல தோ சாமியா இருக்கிற உங்க அப்பச்சியையும் ஏமாத்திட்டிய. இதுக்கு மேலயும் நீங்க ஏமாத்த வேண்டாம். நானும் இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஏமாற விரும்பல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னோட ஆக்டிங். டேய் மாப்ள, மாமா, உனக்கு நடிக்கவே தெரியாதாடா? எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நடிச்சு கலக்கிட்டீங்களாடா? எங்களோட முட்டாளாக்கிட்டீங்களாடா? இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை இம்புட்டு நேரம் மறைச்சிட்டீங்களாடா ரெண்டு பேரும்? லூசு பையன். நீ பாஸ் ஆனாலும் உங்ககிட்ட இருந்து இந்த பொய் சொல்ற பழக்கம் மட்டும் மாறவே இல்ல. மாப்பிள மாறலதான், ஆனா நீ மாறிட்டியாக்கா. ஆ? மாப்பிள ஃபெயில் ஆனது சொன்னது நீ நந்தா அம்மாவா மாறிட்டேன்னு பயந்து போனேன். டேய், ஆனா இப்ப நீ நல்ல அம்மாவா மாறி அவனை வாரி அணைச்சிட்ட பாத்தியா? இப்பதான் உன் மகனை நீ புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. டேய், என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? என் புள்ள எம்புட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான். அம்புட்டு பேரோட கனவையும் நிறைவேற்றிட்டு வந்திருக்கான். இப்படி அமைதியா இருந்தா எப்படி? அன்னலட்சுமி ஆரம்பிச்சுட்டா, மறுபடியும் உன் மகன் புராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், ஒன்னா சரி சரி, அலப்பறைய கூட்டிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? ஓடுறா வெடிய. அமுதா கண்ணு, இந்த குடும்பத்துல சந்தோஷ விளக்க மறுபடியும் ஏத்துனவ நீதான். அதனால உன் கையால அந்த பட்டாசு கொளுத்தி போடு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு ஓடி வரட்டும்.
நானா எனக்கு பட்டாசுனாலே பயம். அமுதாவுக்கு பயமா? எதிர்களை தூக்கி பந்தாடுற என் அமுதாவுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதே. எம்புட்டு பெரிய வீரனா இருந்தாலும் சின்ன கருப்பாம்பூச்சிகளா பயப்படுறது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ எனக்கு பட்டாசுனா பயம். இந்த கதையெல்லாம் நம்மட்ட ஆகாது. நீ பத்து குச்சிய பிடிக்கிற, போய் பத்த வைக்கிற. போத்தா, பயப்படாம போத்தா. போ, அட போடா செல்லம். போ 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 போ. உட்காந்து பத்தவி. பத்தவி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நம்மளை சுத்தி சங்கடமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா சரி அமுதா, நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. பொய் சொல்லி உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவரை தண்டிக்காம, மன்னிச்சதோட இல்லாம, உன் கணவர் அவரை ஆசையாக்கி அதை லட்சியமாக்கி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு பாஸ் ஆக்கி இங்க தன் முன்னாடி நிப்பாட்டிருக்க. பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த உமா என்னன்னா இருக்கிற சொத்துக்கு மேல இன்னும் எப்படி சேர்க்கலாம், அடுத்த சொத்தை எப்படி அழிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க. ஆனா நீ இல்லாத ஒன்ன உருவாக்கி இருக்க. காசு பணம்னு பெருசா இல்லாட்டாலும் சொந்தத்தை அரவணைச்சு பாசத்தை ஒண்ணு கூட்டி ஒரு குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி இருக்க. ஒரு பொண்ணுன்னா ஒண்ணு மாதிரிதான் இருக்கணும். உன்னை யாரும் தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வீட்டுக்கே நீதான் தாயா, அதை விட எல்லாவாமும் இருக்க. நீ அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது பெரிய வரம். என்ன அதை விட நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். இது பூ, இது பழம், பாலு இனிமேல் தான் வரப்போகுது. இப்ப புரியுதா மாமா? இதெல்லாம் இப்ப எதுக்கு? என்னடா கேள்வி இது? நீ நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணிட்டு படிப்புல அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போவனா? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். மாமா, இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? மாணிக்கம், அக்கா, செந்திலு, அம்மா, அலங்காரம் எல்லாம் போதுமா? ஏதாவது குத்தங்குறை இருந்தா மன்னிச்சிரியா. ஏதோ எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கோம். நாங்கெல்லாம் பழைய ஆளுங்க. என்னை சொல்லாத. சரி, நான் தான். அது நான் பழைய ஆளு. உனக்கு இது பிடிக்குதோ இல்லையோ? ஆமா, ஏண்டா மாணிக்கம், ஏதோ ஜாஸ்மின் அடிக்கணும்னு சொன்னி அடிச்சிட்டியா? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. மல்லியப்பு செண்டத்தை அம்மா ஜாஸ்மின் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் செட்டப்புக்கு சீரியல் செட் எல்லாம் போடணும்னு சொல்லிச்சு. நான் தான் மாப்பிள்ளைக்கு வெளிச்சம்லாம் பிடிக்காதுன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னம்மா இதெல்லாம்? ஏன்பா இந்த அலங்காரம் எல்லாம் பிடிக்கலையா? டேய் மாணிக்கம், வேற மாத்திடுவோமா? அப்படியே மாப்ள. அம்மா, இப்போ இதெல்லாம் தேவையான்னு கேக்குறேன். தம்பி, வாத்தியார் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துடணும். அத தள்ளி போட்டுற கூடாது. ஆமாமா. ஓ, அப்போ உங்க 2 பேர் ஏற்பாடு தானா? எஸ் மாப்ள. பூ டெக்கரேஷன்லாம் எப்படி? மாமா உத்தரத்துல தொங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி செட் பண்ண. இங்க பார், பூவிலே ஆட்டின் போட்டு அம்பு விட்டுருக்கேன். இந்த பார், உனக்கு பிடிக்கும் என்ன ஜாங்கிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாமா, இந்த விஷயம் மட்டும் அமுதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? யாருக்கு தம்பி? அமுதாவுக்கு. அமுதாவுக்கா? கொஞ்சம் அக்கட சூடு.
புடவைக்கார தம்பி, வேலை கம்மிதான்க்கா. என் மருமக கலருக்கு ராம கலர்ல ஒரு நல்ல புடவை எடுத்து போடு. தரமா இருக்கணும். நல்ல சரியா? என்ன வாங்கத்த பாத்தங்கச்சி, இருங்க. நீங்க கேட்ட கலர்ல புடவை இருக்கு, பாருங்க வாங்க. தம்பி, இது என்ன விலை? இது 400 ரூபாக்கா. 400 ரூபாயா? என்னப்பா இந்த புடவைக்கு போய் இவ்வளவு விலை சொல்ற? காரைக்குடியில இருக்கிற சிதம்பரம் ஐயா ஜவுளி கடை தெரியுமா? ஏசி போட்ட கடை. அந்த கடையிலேயே இந்த புடவை 200-300 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். நீ என்னடா இம்புட்டு விலை சொல்ற? பாக்கியம், இத பாத்தியா? இந்த புடவைக்கு 400 ரூபாயா? எம்புட்டு விலை சொல்றாரு பாத்தியா? ரொம்பதான் ஜாஸ்தி. பார்த்து சொல்லுப்பா. அக்கா, நீங்க அங்க இங்கன்னு தேடி போய் வாங்கணும். நானே உங்களை தேடி வந்து வெயில்ல வியாபாரம் பண்றேன். அக்கா, கொஞ்சம் ஒரு குறைச்சுக்கோப்பா. 50 தூரம் பாக்காதீங்கக்கா. புடவை நல்லா இருக்கும், பாருங்க. எல்லாரும் அததான் சொல்றீங்கப்பா. 200 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு, இல்லன்னா நீயே வச்சுக்கோ. இல்லக்கா, அவளுக்குள்ள கட்டுப்படி ஆகாதுக்கா. சரி, ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க. ஐய, ரொம்ப விலை சொல்றேன். கனகா, தள்ளுவண்டிக்காரன் இந்த புடவை 100 ரூபாய்க்கு கொடுப்பான். அங்க வாங்கிக்கலாம், வாங்குறீ. அக்கா இருங்கக்கா, சொல்றது கேளுங்க. நல்ல புடவைக்கா, பாருங்க. இல்ல இல்ல, 200 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு, இல்லன்னா எங்களுக்கு வேண்டாம். என்னக்கா வாங்கடி நீங்களே போலாம். சொல்லுங்க. 200 கட்டுப்படி தான் ஆகாதுல்ல? கொடுங்க. வேணாண்டி, வாங்கடி போலாம். அக்கா, அம்மா. இல்லப்பா, வேணாம். அண்ணன், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னம்மா பண்றேன்? பொய் சொல்ல, திருடல, வியாபாரம் தானே பண்றேன். அதுக்குன்னு இப்படியா தம்பி? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா தம்பி? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லார் கஷ்டத்தையும் தான் சுமையா சுமந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பொண்ண எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு தம்பி. அட என்னத்த, எங்க அப்புச்சியும் ஆரம்பத்துல இந்த மாதிரி ரோடா வியாபாரம் பண்ணி சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு வீட்டை கட்டி அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்ததுதான் சிதம்பரம் ஜவுளி கடை, சிதம்பரம் பைனான்ஸ் எல்லாம். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு வேணும் இல்ல? ஒரு நிமிஷம் இருமா. இந்தாம்மா, நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கலர் புடவை. அண்ணங்கிட்ட காசு பணம் இல்ல. இதெல்லாம் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற அனுபவம் தானம்மா. பட்டாச்சு, இனி முழிச்சுக்க வேண்டியதுதான். அண்ணன், என்ன இருந்தாலும் நானும் அந்த வீட்டு பொண்ணுதான். எனக்கும் கடமை இருக்குல்ல. அமுதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுக்காக நீ எம்புட்டு போராட்டத்தை பார்த்திருப்ப. உன் அண்ணன் நம்ம குடும்பத்துக்காக நானும் கொஞ்சம் போராடுறேனம்மா. ஏதோ ஒரு வகையில எல்லா பிரச்சனைக்கும் என் பசங்க தான் காரணம்னு நினைக்கும் போது மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குது தம்பி. அட என்னத்த, எதுக்கு பழசையே பேசிட்டு? நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. ஒரு நிமிஷம் இருமா. இந்தாம்மா, நீ கேட்ட உனக்கு பிடிச்ச ராமர் கலர் புடவை. அண்ணங்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் இந்த அண்ணனோட பாசம்
எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. இந்த அண்ணன் இருக்க ம்? நம்ம 2 பேருமே நம்ம வாழ்க்கையில போராடிட்டு தான் இருக்கோம். யாரு முன்னுக்கு வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்போம். என் நிலைமை நினைச்சு நீ கவலைப்படாத. எதுவும் நிரந்தரம் இல்லம்மா. ம்? நான் வரேன். ஹலோ, அமுதா, என்ன வாத்தி, சீட்டு கிடைச்சிருச்சா? உனக்கு எப்படி தெரியும்? ம் இப்பதான் சீட்டு கிடைச்சது, அதுக்குள்ள எப்படி? ம் எல்லாம் மாமா சொல்லிட்டாங்க. யாரு? அப்புச்சியா? ஆமா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாமாவை வந்து சொல்ல போறாங்க. பின்ன பின்ன எப்படி? எல்லாம் உங்க குரலை வச்சுதான். ஏன் குரல வச்சா? ஆமா. ஏய், நான் அமுதான் மட்டும்தானே சொன்னேன், அதுக்குள்ள எப்படி? அந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க அமுதான ஆர்வமா கூப்பிட்டதுலயே சீட்டு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்நேரம் சீட்டு கிடைக்கலனா 30 செகண்ட்ல சொல்ல வேண்டிய என் பேரை 1 நிமிஷத்துக்கு இழுத்து அமுதா அப்படின்னு சொல்லிருப்பிய. அப்புறம் இதுவே ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அமுதா அப்படின்னு தடுமாறி இருப்பிய. இதுவே அமுதான்னு ஒரு மாதிரி இழுத்தா எதுக்கும் அடி போடுறியான்னு அர்த்தம். நீங்க என்ன கூப்பிடுறத வச்சு உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் வாத்தி. ஓ, உனக்கு என்ன பத்தி இவ்வளவு தெரியும்? அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டாம்னு இங்க சொல்லிட்டாங்க. அப்படியா? சந்தோஷம். அப்ப அந்த பணம் பத்திரமா பாக்கெட்ல தானே இருக்கு? ஆமா. அது ஒழுங்கா கொண்டு வாங்க. அமுதா, என்ன ஏதோ அடி போடுற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? இல்ல, அதுல இருந்து நான் ஒரு 300 ரூபாய் எடுத்துக்கிட்டா? எதுக்கு? சந்தோஷத்துல சரக்கு போட்டு குப்புற விழ போறீங்களா? என்ன அமுதா, இதுக்கு போய் இப்படிலாம்? பின்ன எதுக்கு 300 ரூபா? மல்லிகைப்பூ முழம் 30 ரூபா, உனக்கு ஒரு 10 முழம் அப்படியே வாங்கிட்டு வரலான்னு ஒரு. என்னது, மல்லிப்பூ அதுவும் 10 முழமா? 10 முழம்லாம் வேண்டாம், ஒரு 5 முழம் போதும். மீதி 150 ரூபாய்க்கு எனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன சொன்ன? ஏன் வாத்திக்கு காது கேட்கலையா? அல்வா வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு எனக்கு கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட மாட்டியே? யோ வாத்தி, நீ வாங்கிட்டு வாயா, உனக்கு நான் பாடம் எடுக்கிறேன். சித்தப்பா, என்னாச்சு? அவங்க எங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துறியாத்தா, அவனை காணோம். தீபா வீட்டு பக்கம் போய் கூட தேடி பார்த்தேன், அவன் அங்க போயிருக்கா. அத பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சொல்லுச்சு. அங்க இருந்து எங்க போனான்னு தெரியல. என்னடா மாணிக்கம், என்னடா சொல்ற? எங்க உன் மாப்ள? அக்கா, நீயே அக்கா இப்படி பதட்டப்படுற? அவன் என்ன சின்ன பையனா காண போறதுக்கு? ஏதாவது வேலையா போயிருப்பான், போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவனுக்கு வாத்தியார் படிக்கிறதுக்கு பிஎட் சீட்டு கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு ஏதாவது புக்ஸ் கிக்ஸ் வாங்க போயிருப்பான். அதுக்கு சும்மா போட்டு புலம்பிக்கிட்டீங்களே, வந்துருவாக்கா, கவலைப்படாதம்மா. அவன் என்ன சின்ன பிள்ளையா? டேய், ஏண்டா அவனை காணும்னு இங்கே வந்து நிக்கிற? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க? அண்ணா இல்லண்ணா. என்னடா, நான் என்ன அவனை என் ட்ரௌசர் பேக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கேன்? என்கிட்ட வந்து கேக்குற? அவன் எங்க சுத்துறானோ, எவ கூட சுத்துறானோ. ஆமா, இந்த டீச்சர் வீட்ல போய் பாத்தியா? டேய், என்னடா அது புது பழக்கம்? உன் அண்ணனை காணும்னு என்ன வந்து கேக்குற? அண்ணா இல்லண்ணா.
அவன் இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரலண்ணே. அம்மா வேற புலம்பிட்டு கிடக்குது. பார்க்கவே பாவமா இருக்குண்ணே. அதான் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு. ஏய், என்னடா பேசுற? அவனை நான் என்னடா பண்ண போறேன்? அவனை காணுன்னு என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறியா? ஏடா, நீங்க இப்படி என்ன கேள்வி கேட்கறத வேணா பார்த்தா என்னன்னு நினைப்பான். அறிவு கட்டப்பா இல்ல. போடா. அண்ணா என்னண்ணே சொல்லுண்ணே. அவன் ஏதாவது பண்ணிருந்தா சொல்லுண்ணே. ஓரியா லெப்போ. போடா. போடா. அரக்க போட்டு பேசிப்பா. காலைல பேசிக்கலாம். போடான்னு சொல்றேன்ல. போடா. போடாங்கற. பய முட்டா பயல நம்ம காலையே தான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப நம்மளே கேள்வி கேட்கிறான். இந்த பய நமக்கு உபயோகம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். ரொம்ப ஓவரா போனா கொள்ளி தான் வைக்கணும். ஐயோ ஐயோ பாதி தூரத்துக்கு அப்புறம் இழுத்துட்டு போன தடையுமே தெரியல. என் பிள்ளைய வளர்த்தது இப்படி பாக்குறதுக்காக தானாயா? இப்படி பாக்குறதுக்கா? என் புள்ள உடம்ப கூட பார்க்க முடியாம பண்ணிட்டாங்களே. அப்படி நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? எங்கடா உன் மாப்பிள்ள? அம்மா இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்தா? போயிட்டானா? என் புள்ள என்ன விட்டு போயிட்டானா? ஐயோ அக்கா, உங்க கோவத்தை இதுல காட்டாதீங்க அப்பச்சி. வாங்க அப்பச்சி. அவளே வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. அவளுக்கு கடவுள் கொடுத்த இந்த பெரிய தண்டனையை விட நீங்க ஒண்ணும் பெருசா தண்டனை கொடுத்துட முடியாது அப்பச்சி. வாங்க அப்பச்சி. அப்பச்சி, எம்பிட்டு சொல்லியும் நீங்க உங்க மனசை மாத்திக்கலன்னா உங்களுக்கு இருக்கிறது மனசு இல்ல, பெரும் கல்லு. நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்பச்சி. உங்களை அந்த சாமி கூட மன்னிக்காத அப்பச்சி. செத்து போனது உங்க மாப்பிள்ள, நம்ம அமுதா புருஷன். ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கை இழந்து நிக்கிறா. வாங்க அப்பச்சி. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அப்பச்சி. நான் இது வரைக்கும் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இப்ப சொல்ற அப்பச்சி, உங்களோட இந்த பிடிவாதமும் கோவமும் ரொம்ப தப்பு அப்பச்சி. ரொம்ப தப்பு. ஏய், பாடி போலாம். கடவுளே, என்ன இது சோதனை? என் பிள்ளைக்கு போய் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? அவ என்ன பாவம் பண்ணா? எல்லாருக்கும் நல்லதுதானே பண்ணா. அவ என்ன பிரிஞ்சு தள்ளி இருந்தாலும் சந்தோஷமா இருக்காளேன்னு ஒரு சின்ன ஆறுதல் இருந்துச்சு. அதையும் பறிச்சிட்டியே. உனக்கு உசுறுதான் வேணும்னா என் உசுறு எடுத்திருக்கலாம்ல. ஏன் என்ன மட்டும் ஏன் உசுரோட வச்சிருக்க? என் மக படுற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறத பார்க்கவா? நீ கடவுளே இல்ல, ராட்சச. நீ அரக்க. ஒரு பாவமும் அறியாத என் பொண்ண வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டியே.
புதையல பூதங்காத்த கதை மாதிரி மாமனோட தாத்தை எழுதின பரம்பரை உயில் தான் அந்த உயில் தான் உன் புருஷன் உயிரே பறிச்சிருச்சுக்கா. அந்த உயில் இப்போ உன் புள்ள உயிரையும் பறிச்சிருச்சுக்கா. அக்கா, இதுக்கப்புறம் இந்த உண்மையை மறைச்சு எந்த பிரயோஜனம் கிடையாதுக்கா. பரம்பரை உயில் படி பள்ளிக்கூடம் அதை சுத்தி இருக்க இடங்க அது சம்பந்தப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை நம்ம பரம்பரையில யாரு வாத்தியார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் எழுதியிருக்கா. அதனால வாத்தியாரான உன் புருஷனை அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு படுபாவிய திட்டம் போட்டு கொண்டுட்டானுங்கக்கா. எங்க உன் மகனை படிச்சு வாத்தியார் ஆயிடுவான்னு அவனை ஆரம்பத்திலிருந்தே படிக்க விடாம தடுத்துட்டானுங்க. திரும்ப இந்த அமுதா பொண்ணு அவனை போராடி படிக்க வச்சா. அவனு நல்லா தான் படிச்சான். செந்தில் வாத்தியார் ஆயிட்டா மொத்த சொத்து அவன் கைக்கு போயிரும்னு அநியாயமா அவனையும் கொண்டுட்டானுங்கக்கா. அநியாயமா கொண்டுட்டானுங்கக்கா. இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்து வர்ற வருமானத்தை குமரேசன் அந்த கரஸ்பாண்டன்ட் அனுபவிக்கிறானுங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த கரஸ்பாண்டன்ட் அம்புட்டு நல்ல இல்லக்கா. நய வஞ்சக மாமனை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானுங்கக்கா. எம்பிட்டு நாள் நமக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு நம்ம வாழ்க்கையே நாசம் பண்ணவே அவன்தான்க்கா. டேய் மாணிக்கம், நீ என்னென்னவோ சொல்றடா. ஏண்டா ஏண்டா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லல? இப்படி ஒரு ஆபத்து என் புள்ளைக்கு இருக்குன்னு ஏண்டா சொல்லல? ஏதா அமுதா, எல்லாம் தெரிஞ்சு நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே அத்தா. எல்லாம் எல்லாம் இந்த வீட்டோட கௌரவத்துக்காகவா? சொல்லு, என் குடும்ப கௌரவத்துக்காகவா தாயே? ஏத்தா அமுதா, எதுக்கு இம்புட்டு பிடிவாதம்? அத்தை, இது நம்ம பரம்பரை சொத்து. அது இன்னைக்கு அந்த குமரேசன் குடும்பத்துக்கு போக போகுது. பரம்பரை சொத்துங்கிறதுனால இதுல சம்பந்தமா நீங்களும் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் உங்களை வர சொல்லிருக்காங்க. முறையா இதுல நாம கலந்துக்கணும். நியாயமா பார்த்தா இது என் மாமாவுக்கும் என் புருஷனுக்கும் கிடைக்க வேண்டிய பதவி. அதுதான் இல்லைன்னு ஆயி போச்சே, எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த கடவுள் நம்மள சோதிச்சுட்டானே. யார திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அவங்க முன்னாடி நான் திரும்ப போய் நிக்கணுமா? நம்ம செந்தில் இல்லேன்னு நமக்கு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் என்ன ஆனா என்ன, அந்த சொத்தை யாருக்கு போனா என்ன? நான் வரல, நாம அங்க போகவும் வேண்டாம். அத்தை, நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டியத அவங்க திட்டம் போட்டு வரவிடாம பண்ணிருக்காங்க. அது கெட்டவங்க கைக்கெல்லாம் அம்புட்டு ஈஸியா போயிடக்கூடாது அத்தை. நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட முயற்சியை விடவே கூடாது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு பயந்து ஒதுங்கி நிக்கணும்? நம்ம பக்கத்து நியாயத்தை அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். நாம இதுல கண்டிப்பா கலந்துக்கணும். அத்தை, வாங்க அத்தை, போலாம். டேய் மாணிக்கம், வாங்க போலாம். சித்தப்பா வாங்க. வாங்க அத்தை, வாங்க. வாக்கா. என்ன அமுதா, அமைதியாவே இருக்க? எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வருவ. இப்ப என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறியா? நீ என்ன யோசிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. கேம் ஓவர். உங்க ஆட்டம் க்ளோஸ். இனி இந்த ஸ்கூல்ல நாங்க வச்சதுதான் சட்டம். நான் தோத்துக்கிட்டே போறேன்னு நீ அனுதாபப்பட்டேல்ல? இப்ப உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதா? தொடர்ந்து இப்படியே தோத்துக்கிட்டே இருக்கியே,
உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குதா. ஏண்டா பழனி, என்ன இருந்தாலும் இது என் அண்ணன் குடும்பம்டா. இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கா. வேணும்னா நம்ம சிபாரிசுல இந்த அமுதா பிள்ளைக்கு இந்த அவளோட படிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த கூட்டுறது பெருக்கிறது ஆட் அண்ட் மல்டிபிள் பாடத்தை சொல்லல, வகுப்பை கூட்டுறது பெருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நம்ம கிட்ட வேலை பார்க்க ஆட்சேபணியும் இல்லனா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. ஏற்கனவே தலை தொங்கி போய் கிடக்குறாங்க. இப்போதைக்கு இவங்க எல்லாரும் செத்த பாம்பு. இவங்களை அடிச்ச ஒரு பிரயோஜனமும் இல்ல மாமா.